திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் லோடு மற்றும் வாடகையை முறையாக வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை மறுநாள் முதல் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு லாரிகள் இயங்காது என லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஐயப்பன் வழங்க கேட்கலாம். ஐயப்பன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதியில் 80க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இயங்கி வருகின்றன. இந்த நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து கோயிலூர் குடோனுக்கும் ரயில்கள் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்ப திருத்துறைப்பூண்டி பகுதியில் இருந்து 450க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் இயக்கங்கள் நடைபெறுகிறது. முத்துப்பேட்டை தாலுகாவில் குறிப்பிட்ட 25 நெல் கொள்முதல் நிலையங்களில் மன்னார்குடியில் உள்ள லாரிகள் மூலம் இயக்கங்கள் நடைபெறுகின்றது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது எனவும், மேலும் கோயிலூர் குடோனில் நெல் மூட்டைகளை ஏற்ற இறக்க 3 நாட்களுக்கு மேலாக காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. தங்களது வாடகையை பெற 20 நாட்களுக்கு மேலாக காத்திருக்க வேண்டியுள்ளது. வாடகையை உடனடியாக வழங்க வேண்டும் என பல முறையும் கோரிக்கை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கை இல்லாததால் நாளைய மறுதினம் 31ஆம் தேதி முதல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு லாரிகள் இயங்காது என திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை தாலுகா லாரிகள் உரிமையாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இதனால் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கும் என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.